ஈரானுக்கு எதிரான யுத்தம் நடைபெற்ற காலத்தில் இஸ்ரேலிய படையினர் இரகசியமான முறையில் ஈரானுக்கு மிக அண்மையாக நகர்ந்து வந்தார்கள். ஒரு பக்கத்து நாட்டில் வந்திருந்து தரித்து நின்றார்கள் என்று சொல்லி ஒரு ரகசிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த ரகசிய தகவலை அம்பலப்படுத்தியிருக்கிறதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் CNN இது சம்பந்தமாக நீளமான ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த ஆய்வு கட்டுரையில் என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஒன்றொண்டா இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இப்போ ஒரு 15-20 நாளைக்கு முதலும் கூட அமெரிக்காவினுடைய முக்கியமான மற்றொரு ஊடகம் த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்னும் ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்தி இருந்தது. அது என்னென்னு சொன்னால், இந்த யுத்தம் நடந்த காலத்தில் ஈராக் நாட்டினுடைய பாலைவன பகுதியில் 2 வெவ்வேறு இடங்களில் அதாவது ஒரு பழைய ஏரி ஒன்று அதை புற்றுப்புழுதாக வெற்றி விட்டது. அந்த ஏரியினுடைய அடிப்பக்கம் இருக்குந்தானே, அதில் விமான ஓடுதளமெல்லாம் அமைச்சு இஸ்ரேல் தன்னுடைய இராணுவத்தை அங்கே இறக்கியிருந்தது ஈரானுக்கு மிக அண்மையாக ஈராக்குக்குள்ளே என்று சொல்லி த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு ரகசியத்தை வெளியிட்டு இன்று வரைக்கும் ஈராக் அதுக்கான எந்த ஒரு தகவலையும் சொல்லலை, ஓமன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, மறுப்பு தெரிவிக்கலை. எனவே அந்த தகவல் வெளிவந்து அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிற சூழல்ல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் CNN தன்னுடைய பங்குக்கு இன்னும் ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், ஈரானினுடைய மற்றொரு பக்கத்து நாடு அசர்பைஜான் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில், ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல இல்லை, பல லொக்கேஷன்ஸில் இஸ்ரேல் தன்னுடைய சிறப்பு இராணுவ அணியை இறக்கியிருந்தது. நேரடியாக சிறப்பு கொமோண்டோ அணிகளையும் புலனாய்வு அணிகளையும் மொசாட் உறுப்பினர்களையும் இறக்கியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெலிகாப்டர் படையினர் இருக்கார்கள் தானே, திடீரென்று ஹெலிகாப்டரில் போயிட்டு ஒரு இடத்துல இறங்கி தாக்குதல் நடத்துகிற ஹெலிகாப்டர் அணி, விசேட ஹெலிகாப்டர் அணி என்று வையுங்களேன், அப்படிப்பட்ட விசேட ஹெலிகாப்டர் அணியையும் கொண்டு இறக்கியிருந்தார்கள் என்று சொல்லியும், அதே நேரம் இன்னும் ஒரு அணியினர், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அணியினர் அசர்பைஜான் நாட்டிலிருந்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஈரானுக்குள் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை அசர்பைஜானில் இருந்து ஆப்ரேட் பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில் போடப்பட்டிருக்கிறது. எனவே ஈரானுக்கு அடுத்த ஒரு புதிய எதிரி நாடு ஒன்று உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே ஈரான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துறது தானே. அதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த நாடுகள் உதவி செய்துன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டில் புதுசாக அசர்பைஜான் சேர்ந்திருக்குது. எனவே அசர்பைஜான் மேலேயும் வரும் காலங்களில் ஈரான் கட்டும் தாக்குதல்களை நடத்தும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். CNN இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈரானினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு தான் அசர்பைஜான். இந்த அசர்பைஜான் நாடே ஒரு வித்தியாசமான நிலப்பரப்பை கொண்டது. அதாவது ஒரு பக்கம் அசர்பைஜான் இருக்கும், அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு நாடு ஆர்மேனியா என்று சொல்லப்படுற நாடு, அது ஒரு நீளமாக அசர்பைஜானை 2ஆக பிரிக்கும். அதுக்கப்புறம் இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சின்ன துண்டொன்று இருக்குது, ஒரு முக்கோண வடிவத்தில் ஒரு துண்டொன்று இருக்குது, அதுவும் அசர்பைஜான் தான். அப்போ அசர்பைஜான் என்று சொல்லப்படுறது 2 துண்டுகளாக பிளக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய நாடு. நடுவில் ஆர்மேனியா போகுது. அப்போ அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த எல்லையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் நீளமான எல்லை. நடுவில் ஆர்மேனியா வருது, அங்கால ஒரு துண்டு, இங்கால ஒரு துண்டு. இதுதான் அந்த நில அமைப்பு. இப்படி இருக்கும்போது அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த உறவு, ராஜதந்திர உறவு எப்படி இருந்தேன்னு சொன்னால், ஆகா ஓஹோன்னு சொல்லி அப்படிப்பட்ட உறவும் இல்லை, ஆக மோசமான உறவும் இல்லை, ஓரளவு சும்மா பட்டும் படாமலும் தாமரை இலையில் தண்ணி ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி பட்டும் படாமலும் இருந்தது. இப்போ அமீரகத்துக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கே நிறைய மோதல்கள், உரசல்கள் எல்லாம் இருந்தது. அமீரகம் மேலே நிறைய தாக்குதல்களை ஏற்கனவே ஈரான் நடத்தியும் இருக்குது. இப்படியான ஒரு உறவு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு அசர்பைஜானுக்கு இடையிலான அந்த உறவு இதுவரைக்கும் இல்லை. இனி எப்படியோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எனவே இப்போ தான் தகவல்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இப்படி தான் இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஈரானினுடைய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்டிருந்தவர். 2024ஆம் ஆண்டு எங்கே வச்சு கொல்லப்பட்டவர்? அசர்பைஜான் நாட்டில் வச்சு தான் கொல்லப்பட்டிருந்தவர். ஏன்னு சொன்னால் அசர்பைஜான் நாட்டில் ஒரு டேம் ஒன்று திறக்க வேண்டியிருந்தது. ஒரு நீர்த்தேக்கம் ஒன்றை திறக்க இருந்தார்கள். அதுக்கு திறக்கத்தான் போயிருந்தவர் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த நீர்த்தேக்கத்தை அமைச்சு கொடுத்ததே ஈரான் தான். ஈரான் தன்னுடைய சொந்த காசுல அந்த நீர்த்தேக்கத்தை அசர்பைஜான் நாட்டுக்கு அமைச்சு கொடுத்திருந்தது. அதை திறந்து
திறந்து வைக்கத்தான் போயிருந்தவர் இப்ராஹிம் ரைசி. பிறகு திரும்பி வரைக்குள்ள வந்து கடுமையான மோசமான காலநிலை காரணமாக, ஏன்னு சொன்னால் வார வழி முழுக்க ஃபுல்லாக மலைகள் தான். அப்போ மோசமான காலநிலை காரணமாக ஒரு மலையில கொண்டு போயிட்டு அவருடைய ஹெலிகாப்டர் போய் மோதினதால விபத்து நடந்து ஈரானினுடைய அப்போதைய ஜனாதிபதி, அப்போதைய வெளியுறவு அமைச்சர், இப்போதானே அப்பாஸ் அராக்சி வந்திருக்கிறார், அதுக்கு முதல் இருந்த வெளிவிவகார அமைச்சர் எல்லோருமே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொல்லப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்படியாக ஈரான் ஒரு பக்கம், அசர்பைஜான் ஒரு பக்கம். இப்போ பிரச்சனை என்ன சொன்னால், இஸ்ரேல் வந்து களத்தில் இறங்கி இருக்கிறது. இஸ்ரேல் வந்து அசர்பைஜான் நாட்டை தன்னுடைய தேவைக்கு தாராளமாக பயன்படுத்தி இருக்கிறது. ஏராளமான இராணுவத்தினரையும் சிறப்பு அணியை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள், அங்கிருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கிறார்கள். இதில் CNN வெளியிட்டிருக்கிற இந்த தகவல்களில் மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னென்னு சொன்னால், இப்போ ஈரானுக்கு எதிரான யுத்தம் எப்போ ஆரம்பித்தது? பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஆரம்பித்தது. ஆனால் இஸ்ரேலிய படையினர் ஜனவரி மாத தொடக்கத்திலேயே, டிசம்பர் மாத கடைசியில் ஜனவரி மாத தொடக்கத்திலே வந்து அசர்பைஜானுக்கு வந்து விட்டார்கள். அங்கிருந்து ஒரு திடீர் தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டார்கள் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் ஜனவரி மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானில் வந்து நிறைய போராட்டங்கள், மாணவர் போராட்டம் நடந்து பிறகு அவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டு சொல்லி அந்த ஈரானை வந்து அல்லோல கல்லோல பட்டு கொண்டு என்று சொல்லலாம். எல்லா இடம் வந்து ஒரே வன்முறைகளும் பிரச்சனைகளும். அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு இஸ்ரேலிய படையினர் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டு எல்லாமே ரெடியாம் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டு அந்த தாக்குதலை தடுத்து விட்டார் என்று சொல்லி இதில் வந்து போடப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா வந்து ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வன்முறைகள் எல்லாத்தையும் வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரதுக்கும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்தையும் வந்து சுமூகமாக கையாளுறதுக்கும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒன்று போடப்பட்டது. ஒப்பந்தம் வந்து அக்ரிமெண்டாக போடல, வாய் மூலமாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று காணப்பட்டது. அப்போ அப்படி ஒரு உடன்படிக்கை வந்த பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு போன் பண்ணி சொல்லிக்கார், இல்லை அந்த தாக்குதலை நடத்த வேண்டாம், அதை அப்படியே ரகசியமாக வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தடுத்திருக்காட்டி ஜனவரி மாதமே இஸ்ரேல் வந்து பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கும் ஈரானுக்கு எதிராக என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த வன்முறைகள் இடம்பெற்ற காலத்தில் அதோடு சேர்த்து அப்படியே தாக்குதல் இடம்பெற்றிருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் யுத்தம் ஆரம்பிச்சிட்டது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிச்சிட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் மாதம் 4ஆம் தேதி எதிர்பாராத விதமாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இருக்குத்தானே, அவர்களுடைய புலனாய்வு பிரிவு இருக்குத்தானே, புலனாய்வு பிரிவினுடைய தளபதி வந்து கொல்லப்படுகின்றார். அவருடைய பேர் வந்து ரஹ்மான் மொகாத்தா என்று சொல்லப்படுற அவர் வந்து எதிர்பாராத விதமாக கொல்லப்படுறார். அவர் கொல்லப்பட்டதுக்கு காரணம் வந்து இஸ்ரேல் நடத்தின ட்ரோன் தாக்குதல், அதாவது அசர்பைஜான் நாட்டுக்குள் இருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்ட அந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாகத்தான் அவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லி CNN இந்த தகவலை வந்து அம்பலப்படுத்தி இருக்கிறது. எனவே அசர்பைஜானில் வந்து இறங்கி நின்றது மட்டுமில்லாமல் அங்கிருந்து தாக்குதல் நடத்தி இங்கே ஒரு புலனாய்வு தளபதி வந்து கொல்லப்படுறார் என்று சொன்னால் அப்போ அது ஈரானினுடைய கோபத்தை வந்து இன்னும் தூண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் அடுத்த நாள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி அசர்பைஜான் நாடு மீது ஈரான் ஒரு தாக்குதல் ஒன்றை நடத்தியது. அதாவது அசர்பைஜான் நாட்டில் வந்து ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி ஒரு பகுதி இங்காலி பக்கம் ஈராக் பக்கம் இருக்குன்னு சொன்னது தானே, அந்த இடத்த சொல்கிறது நக்சிவன் என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையத்தை இலக்கு வைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தினது. அதில் அந்த விமான நிலையத்தினுடைய டெர்மினல் வந்து சேதமடைஞ்சது, வேறு எந்த விதமான சேதமும் இல்லை. அப்போ அதுக்கு வந்து அசர்பைஜான் தன்னுடைய கண்டனங்களை வந்து வெளியிட்டிருந்தது. அப்போ எல்லா ஊடகங்களையும் அந்த செய்தி வந்தது. நான் கூட இங்கே செய்திகளில் சொல்லியிருந்தேன், அசர்பைஜான் நாட்டு விமான நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்குன்னு சொல்லி. அப்போ எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்வி இருந்தது, அது எதுக்கு சும்மா இருக்கிற அசர்பைஜானுக்கு போய் அடிக்கிறீங்களாப்பா, அசர்பைஜான் இந்த சோழிக்கு வந்துச்சா, தானும் தண்டை பாட்டிலையும் பேசாமல் இருக்குது, அதுக்கு போய் அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. இப்போதான் அதுக்கான பதில் கிடைச்சிருக்குது. ஏதோ ஒரு விஷயம் தெரிய போய்த்தான். ஏன்னு சொன்னால் அதுக்கு முதல் நாள் வந்து புலனாய்வு தளபதி வந்து கொல்லப்படுறார். அவர் எந்த இடத்துல வச்சு கொல்லப்படுறார், எங்கேருந்து ட்ரோன் வந்திருக்குன்னு சொல்லி இப்போ ஈரான் கணிச்சிருக்கு தானே. எனவே அதற்கு பழிவாங்கும் விதமாகத்தான் அசர்பைஜான் விமான நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கும்ன்றதை இப்போ எங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சுருக்கமாக சொல்ல போனால் அசர்பைஜான் நாடு தாராளமாக உதவி செய்திருக்குது ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதற்கு. எப்போவுமே நான் வீடியோக்களை சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், யுத்தம் தொடர்பான செய்திகளும் ரகசியங்களும் வந்து போக போகத்தான் வெளிவரும், உடனே வெளிவராதுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான தகவல் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன செய்திருக்கிறார்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே கட்டார், குவைத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ன்னு சொல்லி சகல நாடுகளையும் வந்து வெளிப்படையாக பயன்படுத்துகிறார்கள். அங்கெல்லாம் இராணுவ தளங்கள் இருக்குது. அதனால தான் ஈரான் எதிர் தாக்குதல் நடத்துது. இப்படி இருக்கும்போது அசர்பைஜான் வந்து சீக்கிரட்டான ஒரு உதவியை செய்திருக்கு
இருக்கின்றதான் இங்கே இருக்கக்கூடிய அதிர்ச்சியான செய்தி. அது மட்டுமில்லை, அதிர்ச்சியான செய்தி இன்னும் ஒரு நாடொன்றும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு வந்து உதவி செய்திருக்கிறது. அந்த இன்னும் ஒரு நாடு எதன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது இன்னுமே வந்து அங்கீகரிக்கப்பட்ட நாடு இல்லை, ஆனால் ஒரு தனி நாடு போல தான் செயல்பட்டு வருகின்றார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் சோமாலிலேண்ட். சோமாலிலேண்ட் ஒரு நாடு, அதாவது சோமாலியா இருக்குது தானே, சோமாலியாவுக்கும் இங்கே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிபூஜி என்ற ஒரு நாடு இருக்குது தானே, இந்த ஜிபூஜிக்கும் சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி உண்டு, ஒரு பிராந்தியம் உண்டு. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், இங்கே இருக்கிற நாங்கள் வந்து தனித்துவமானவர்கள், நாங்கள் வந்து சோமாலியர்கள் கிடையாது, நாங்கள் வந்து ஜிபூஜி நாட்டவர்கள் கிடையாது, நாங்கள் தனி இனம், எங்களுக்கு தனி நாடு வேணும் என்று சொல்லி அங்கே ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், அங்கே தேர்தல் நடக்கிறது, எல்லாமே நடக்குது. இதுவரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையால் வந்து அங்கீகரிக்கலை, ஆனால் அங்கே எல்லாமே நடக்க வேண்டிய எல்லாமே வந்து நடந்து தான் இருக்குது. அந்த நாடு தான் சோமாலிலேண்ட். அந்த சோமாலிலேண்ட் நாட்டை வந்து தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு உலக நாடுகள் தயாராக இல்லை, யாருமே அதை திரும்பி பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது திடீரென்று போன வருஷம் டிசம்பர் மாதம் ஒரு குரல் ஒன்று கேட்குது, இல்லை இல்லை சோமாலிலேண்ட் வந்து தனி நாடு தான், அதை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி ஒரு குரல் ஒன்று கேட்குது. ஆறாப்பான்னு திரும்பி பார்த்தா இஸ்ரேல் தான் அந்த அங்கீகாரத்தை வந்து வழங்கினது சோமாலிலேண்டுக்கு. நாங்கள் இருக்கிறோம் கூட, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் தனிநாடு தானப்பா வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. எதுக்கு இஸ்ரேல் வந்து இப்போ திடீரென்று அறிவிக்குது? பலஸ்தீனத்தை வந்து தனிநாடாக இஸ்ரேல் அங்கீகரிக்குமா? கடைசி வரைக்கும் இல்லை. அப்படி அங்கே ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு எதுக்கு சோமாலிலேண்டை வந்து அங்கீகரிக்கிறீங்கள் என்று பார்த்தா அதுக்கான காரணமும் இப்போதான் வெளியாகி இருக்குது. அந்த சோமாலிலேண்டின் இஸ்ரேலிய படையினருடைய முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அங்கேயும் வந்து சிறப்பு அணிகள், கொமோண்டோ அணிகள் கொண்டு போய் இறக்கப்பட்டிருந்தன. அவர்களும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கு தங்களுடைய நிலப்பகுதியை இஸ்ரேலுக்காக வழங்கியிருந்தார்கள் என்று சொல்லி இப்பொழுது CNN அம்பலப்படுத்தியுள்ளது. இப்போ நாங்கள் திரும்பி அசர்பைஜானுக்கே வருவோம். அசர்பைஜானில் வந்து நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து இஸ்ரேலிய படையினர் இறக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி சொன்னது தானே. அதில் ஒரு லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட ஈரானுக்கு எல்லைக்குள்ளேயே போயிட்டார்களாம். ஈரானுக்குள்ளே நுழைகிற மாதிரி அவ்வளவு நெருக்கமாக. அதாவது ஈரானில் வந்து வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்ரீஸ் என்று சொல்லி ஒரு பெரிய நகரம் இருக்குது தானே. தலைநகர் தெஹ்ரானில் இருந்து மேல் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தப்ரீஸ் என்ற ஒரு நகரம். அந்த நகரத்துக்கு மேலே அடிக்கடி தாக்குதல்கள் நடந்தது இந்த யுத்த காலத்தில். அந்த நகரத்தில் இருந்து வெறும் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இஸ்ரேலிய படையினர் நிலை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி, அதாவது ஈரானிய எல்லையில் வந்து நிலை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இதில் வந்து அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அங்கிருந்து தாக்குதல்கள் நடத்துறது வந்து ஈஸி தானே. எனவே ஈரானுக்கு மிக நெருக்கமான ஒரு பகுதி என்று சொன்னால் அந்த லொக்கேஷனை குறிப்பிடலாம் என்று சொல்லி, அந்த லொக்கேஷன் சீக்ரெட் லொக்கேஷன் என்று சொல்லிக்கிறார்கள். பேர் குறிப்பிடையில் சீக்ரெட் லொக்கேஷன், ஆனால் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்து என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்போ அசர்பைஜானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் 2 பேருக்கும் இடையில வந்து வெளிப்படையாகவும் சீக்ரெட்டாகவும் நீண்ட காலமாக ஒரு உறவு இருக்கு என்று சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அசர்பைஜான் நாட்டுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்மேனியா நாட்டுக்கும் ஆகாது. நான் சொன்னதானே குறுக்கால நீளமாக ஒரு நாடு இருக்குது ஆர்மேனியா என்று சொல்லி, ஆர்மேனியா நாட்டுக்கும் அசர்பைஜானுக்கும் ஆகாது. அப்போ ஆர்மேனியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அசர்பைஜானுக்கு நிறைய ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு பொறிமுறைகள்லாம் தேவைப்பட்டது. அவ்வளோ ஆயுதங்களையும் கொடுத்தது, அவ்வளவு ஏவுகணைகளையும் கொடுத்தது இஸ்ரேல் கொடுத்த ஆயுதங்களை வச்சு கொண்டு ஆர்மேனியாவுக்கு எதிராக சில நடவடிக்கைகளை வந்து அசர்பைஜான் மேற்கொண்டது. இப்போவும் ஆர்மேனியாவில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு பொறிமுறை எது சொல்லுங்க பாப்போம்? இஸ்ரேலில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த அயன் டோம். இன்னும் ஒரு குட்டி தகவல், தன்னுடைய நாட்டில் இஸ்ரேலிய படையினர் வந்து இறங்கியதை அசர்பைஜான் நாடு வந்து மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது CNN வந்து இந்த கட்டுரை வெளிவந்த பிறகு CNN இன்றைக்கு காலமாக 8 மணி போல் UK டைம் காலமாக 8 மணிக்கு இந்த கட்டுரை வந்தது. அதுக்கு பிறகு உடனடியாக அசர்பைஜான் தன்னுடைய மறுப்பை தெரிவிச்சிருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, எங்களோட நாட்டில் வந்து வேறு யாருமே வந்து தங்களுடைய படையை வந்து இறக்கியல்னு சொல்லி. எனவே நடக்கிற எல்லா சம்பவங்களையும் இப்போ ஈரான் வந்து கண்காணித்து கொண்டிருக்கும். ஓஹோ, அக்கம் பக்கத்தில் இருந்து இப்படியா செய்றீங்கன்னு சொல்லி இப்போ ஈரான் வந்து கண்காணித்து கொண்டிருக்கும். எனவே ஈரானுடைய தாக்குதல்கள் அடுத்து வரும் நாட்களில் எப்படி இருக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் CNN குறிப்பிட்டிருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், கடைசி பாயிண்ட், அதாவது இஸ்ரேல் வந்து தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்து இறக்கினது தானே சில பல நாடுகளில். அதில் வந்து சில நாடுகள் வந்து அனுமதியோடு இறக்கப்பட்டதாம், இன்னும் ஒரு சில நாடுகளில் வந்து அனுமதி இல்லாமலே இறக்கப்பட்டதாம். அந்த நாட்டுக்கே தெரியாது தங்களோட நாட்டுக்குள்ளே வந்து இஸ்ரேலிய இராணுவம் ரகசியமாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ ஈராக்கில் வந்து இப்போ பெரிய பாலைவன தேசம் இருக்குது, அங்கே ஒரு தடவை போகிறதில்ல, ஜென்ரலாக யாருமே போகிறதில்ல. அந்த பாலைவனத்துக்கு
நட்டநடு பாலைவனத்தில் கொண்டு வந்து இஸ்ரேலிய இராணுவத்தை கொண்டு இறக்கினது ஈராக்கிய அரசாங்கத்துக்கும் தெரியாது, ஈராக்கிய இராணுவத்துக்குமே தெரியாது, ரகசியமாக கொண்டு வந்து இறக்கப்பட்டிருந்தது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆடு மேய்க்கிற அந்த உள்ளூர் மனிதன், உள்ளூர் வாசி ஒரு ஆள் வந்து ஆடு மேய்ச்சி கொண்டு போய்க்குள்ள என்ன வித்தியாசமான ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து போகுதுன்னு சொல்லி நான் அந்த இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் வந்து சொல்லி இந்த நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். என்ன வித்தியாசமான ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்து போகுதுன்னு சொல்லி அந்த தகவலை போயிட்டு ஈராக்கிய இராணுவத்தினருக்கு சொன்ன அப்புறம் தான் ஈராக்கிய இராணுவம் ஓடி வந்து பார்த்தா இஸ்ரேலினுடைய ஹெலிகாப்டர்கள். இந்த சம்பவம் எல்லாம் நடந்து 2-3 நாட்கள் கழித்து அந்த ஆடு மேய்க்கிற அந்த மனிதன் அந்த பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார்.